வாழ்விலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே அநேக நன்மைகளை கொடுக்கிற மாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி அவனுடைய பாதத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை வழிநடத்தட்டும். இனி நாளுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் ஒரு நீங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்குடி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். இந்த பகுதியிலே நாம் காண்கிற போது சூனேம் என்கிற ஒரு பகுதியில் எலிசா தீர்க்கதரிசி ஒரு குடும்பத்தை சந்தித்த ஒரு நிகழ்வை நாம் இந்த இடத்திலே காண முடிகிறது. இந்த பகுதியில் அந்த பெண்ணினுடைய பெயர் சொல்லப்படவில்லை. அந்த பெண்ணினுடைய பெயர் சொல்லப்படாமல் சூனேம் என்று சொல்லப்படுகிறது. ஆனபடியினாலே அவளை சூனேமியாள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். இந்த பகுதியிலே இந்த எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி தன்னுடைய ஊழியத்தின் பாதைகளுக்காக அவர் கடந்து செல்வது உண்டு. அந்த பாதை வழியாக அவர் கடந்து செல்வது உண்டு. அப்படிப்பட்ட வேளைகளிலே ஒரு குடும்பம், அதாவது இந்த சூனேம் என்கிற அந்த பகுதியில் இருக்கிற ஒரு குடும்பம், மிக குறிப்பாக அந்த வீட்டினுடைய அந்த தாய் இந்த தீர்க்கதரிசியை தன்னுடைய இல்லத்திற்கு வருந்தி அழைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறவராய் அவர்கள் இருந்தார்கள். இவர்களுடைய கனமான உபசரிப்பை பார்த்த எலிசா தீர்க்கதரிசி தொடர்ந்து அந்த பகுதியிலே வருகிற போது அந்த இல்லத்திலே அவர் தங்கி உணவருந்தி அந்த ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். சில நாட்கள் தாண்டுகிற போது அந்த வீட்டு தாய்க்கு ஒரு எண்ணம் வருகிறது. இவர் மிகவும் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே இவருடைய ஊழியத்தை அவர் இன்னும் எளிமையாக சிறப்பாக அவர் செய்வதற்காக நாம் ஒரு அறை வீடை அவருக்கு உருவாக்கி கொடுப்போம் என்று சொல்லி ஒரு அறை வீட்டை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து, ஒரு மேல் தளத்திலே ஒரு அறையை உருவாக்கி கொடுத்து அங்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவருக்கு கொடுத்து அவரை போஷித்து வந்தார்கள். இன்று இந்த பகுதியின் வழியாக நான் உங்களுக்கு சில நல்ல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த உலக வாழ்விலே மனிதர்கள் பல நிலைகளிலே ஆசீர்வாதங்களை காண்கிறார்கள். பலவிதமான சூழ்நிலைகளிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு படிக்க கேட்ட இந்த பகுதியையும் அன்னாளுடைய பகுதியையும் நாம் பார்க்கிற போது, அன்னாள் தன்னுடைய வாழ்விலே ஒரு குழந்தை செல்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கும், இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்விலே ஒரு குழந்தை செல்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. அந்த வித்தியாசத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். அதன் வழியாக இன்று நாம் என்ன ஆசீர்வாதங்களை நாம் காண போகிறோம் என்பதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தை காண்பதற்கு அவள் செய்த நல்ல காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் 2 ராஜாக்குடி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை ஒரு விசை கூட நீங்கள் படிக்கலாம். போதும். போஜனம் பண்ண அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை காண்பதற்கு முதலாவது இந்த பெண்மணி செய்த காரியம் என்ன என்று சொன்னால், அவள் ஊழியத்திற்கு சேவை செய்ய முந்திக் கொண்டாள். அவள் ஊழியத்திற்கு சேவை செய்ய முந்திக் கொண்டவளாக இருந்தாள். இந்த பகுதியில் நீங்கள் தெளிவாக அந்த முழு பகுதியை நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் இன்னைக்கு நம்ம படிக்க கேட்டோம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகமாக. அதை முழு பகுதியை நீங்கள் படிக்கிற போது இந்த எலிசா தீர்க்கதரிசி வேறு எந்த இல்லத்திற்கும் சென்றதாக குறிப்பை நீங்கள் அந்த இடத்திலே பார்க்க முடியாது. இந்த பெண்மணி வருந்தி அழைக்கிறார்கள். ஆனபடியினாலே இவள் ரொம்ப வருந்தி அழைக்கிறாள் என்பதற்படியினாலே இவர் இந்த இல்லத்திற்கு போகிறார். அடுத்து அவருடைய கனமான உபசரிப்பு ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்க்கிற போது இன்னும் அவர் அதே இல்லத்திற்கு கடந்து செல்லுகிற ஒரு சூழ்நிலைகளை தான் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்று நான் இந்த பகுதியின் வழியாக எதை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த உலக வாழ்விலே நமக்கென்று சொல்லி கடவுள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது
தனிப்பட்ட மனிதர்களாயிருக்கிற நாம், தனிப்பட்ட குடும்ப வாழ்வில் இருக்கிற நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன என்று சொன்னால், நாம் ஊழியத்திற்கு சேவை செய்ய நாம் முந்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த பெண்மணி யார் வேறு வீட்டுக்கு அவரை போக விடலை இல்லையா? எங்கே வாங்க, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவர் முந்திக் கொண்டார். வேற யாரும் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே இவள் சென்று முந்திக் கொண்டார். சில நேரங்களில் நம்ம ஊழியத்துடைய பாதைகளில் இப்படிப்பட்ட குடும்பங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நான் ஒரு திருச்சபையிலே பணி செய்து கொண்டிருந்த போது அந்த திருச்சபையில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாட்களிலும் ஊழியக்காரர்களுக்கு உணவு கொடுக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, புதிய ஊழியக்காரர்கள் ஒருவேளை கெஸ்டாக வேற ஊழியக்காரர்கள் வருகிறார்கள், இப்படி எந்த ஊழியக்காரர்கள் ஆலயத்தில் வந்தாலும் சரி, அவர்கள் முதல் நபராக ஓடுவார்கள். அவர்களுக்கு ஒரு டீ போடணுன்னாலும், அவர்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முதல் நபராக அவர்கள் ஓடுவார்கள். இந்த ஆராதனை முடித்த பிறகு அந்த போதகரிடத்தில் போய் கேட்பாங்க, ஐயா இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் சாப்பாடுன்னு சொல்லிகிட்டே போயிடுவாங்க. அந்த பாஸ்டர் சொல்லுவார், ஒருவேளை கெஸ்டாக வந்திருக்கிற போதகர் சொல்லுவார், இல்லாமல் நான் போக வேண்டும், நான் சீக்கிரமாக போக வேண்டும், நான் அடுத்த இடத்திற்கு போக வேண்டும்னு சொன்னால் அந்த அம்மா விட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொள்வார்கள். அவருடைய அன்பின் நிமித்தமாக அநேக போதகர்கள் ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கு, கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த இடத்தை விட்டு போய் தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்களை சமாதானப்படுத்தி விட்டு போய்விடுவார்கள். இல்லை, அவர்களுக்கு நேரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த இல்லத்திலே சென்று உணவருந்தி அவர்களை ஆசீர்வதித்து விட்டு வருவார்கள். இன்று இந்த உலக வாழ்வுகளிலே நம்முடைய ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அநேகருடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனை மட்டும் வைத்து ஒரு ஊழியத்தை செஞ்சு விட முடியாது. இன்னைக்கு நான் இங்கே இந்த சர்ச்சினுடைய பாஸ்டராக இருக்கிறேன். இந்த சர்ச்சினுடைய பாஸ்டராக இருக்கிற என்னால் தனியாக இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. இந்த சர்ச்சில் யாரெல்லாம் வேணும்? மூப்பர் குழு வேண்டும், பாடகர் குழு வேண்டும், கீபோர்ட் போடுறவங்க வேணும், அதாவது இசைக்கருவி மீட்டுக்கிறவர்கள் வேண்டும், மைக் ஆப்ரேட் பண்ணுறவங்க வேண்டும், கோயில் பிள்ளை வேணும். இதுக்கு மேலே இந்த திருச்சபையில் என்ன பணிவிடைகள் இருக்கும் என்று சொன்னால் அதை செய்வதற்கான ஆட்கள் நமக்கு வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக, ஒரு தனிப்பட்ட ஊழியக்காரனாக எந்த ஊழியத்தையும் செய்யவே முடியாது. அதற்கு உறுதுணையாக கடவுள் அநேக மக்களை கொடுக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதராக செய்ய முடியாத அந்த சூழ்நிலைகளிலே நாம் இதற்கு முதலாவது முந்திக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பமும் சரி, நீங்கள் தனிநபராக இருக்கிற நீங்களும் சரி, ஒரு ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் தான் முந்திக் கொள்ளுகிற மக்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் முந்திக் கொள்ளுகிற போது அதனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே கிடைத்தது போல உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இன்னைக்குள்ள நாட்களிலே ஊழியங்களுக்கு சேவை செய்கிற காரியத்தில் அநேகர் பின்தங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு முன்பதாக யார் அதை செய்கிறார்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? முந்தி கொள்ளுகிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த சபையில் ஒரு இடத்துல அழுக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடம் அந்த நம்ம அதனுடைய முன்பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கிறது. இந்த டேபிள் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது. நீங்கள் சபைக்குள்ளே வருறீங்க, அழுக்காக இருக்கிறத பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ளே பல எண்ணங்கள் ஓடலாம். இந்த பாஸ்டர் இதை கவனிக்கலையா என்று சொல்லி உங்கள் மனசில் ஓடலாம். அவர் ஒரு துணி எடுத்து துடைத்திருக்கலாமே என்று சொல்லி மனசில் ஓடலாம். சில நேரத்தில் கோயில் பிள்ளையை நினச்சிருப்பீங்க, கோயில் பிள்ளை இதை செய்யாமலா விட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை குறித்து நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் இந்த உலக வாழ்விலே நீங்கள் ஒரு ஊழியத்திற்கு செய்கிற முதல் சேவை எது என்று சொன்னால் நீங்கள் முந்திக் கொள்வது. ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்க, யாரும் உங்களுக்கு சொல்லலை, ஆனால் நீங்களாகவே அதை செய்வதற்கு நீங்கள் முந்திக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகர் ஊழியத்திலே தேவையாக இருக்கிறார்கள், ஊழியத்திற்கு சேவை செய்வதற்கு தேவையாக இருக்கிறார்கள். இன்னைக்கு வெறும் நம்ம இந்த ஒரு கொயர் அமைப்போ மூப்பர் குழுவோ இது மட்டுமல்ல. அநேக ஊழியங்களை நீங்கள் பார்க்கிற போது அந்த ஊழியங்களுக்கு டிரைவர்ஸ் தேவை, அந்த ஊழியங்களுக்கு வாகனங்கள் தேவை, அந்த ஊழியங்களுக்கு சமைக்கிற ஆட்கள் தேவை. இத்தனை ஆட்கள் தேவையாக இருக்கிற போது ஒரு காரியத்தை யாரால தனியாக செய்ய முடியாது, ஒரு பாஸ்டரால தனியாக செய்ய முடியாது. அதற்காகத்தான் கடவுள் இந்த நாட்களில் உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஊழியத்திற்கு முந்தி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் தான் முதல்ல செய்கிறேன் அப்படின்னு ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சபையில் எந்த வேலைகளாக இருந்தாலும், ஊழியத்தில் என்ன காரியங்களாக இருந்தாலும் நான் முதலிலே செய்கிறேன் என்று சொல்லி ஓடி ஓடி அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி முந்தி கொள்கிறவர்களுக்கு உங்களுக்கு அதற்கான ஆசீர்வாதங்களை கடவுள் வழங்குகிறார். அதே போல ஒரு ஆசீர்வாதத்தை தான் இந்த சூனேமியாள் தன்னுடைய வாழ்வை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது,
இந்த சூனேமியாள் தன்னுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் 2 ராஜாக்களுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9 மற்றும் 10 வசனங்களை வாசிக்கலாம். ம் 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 அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றான். இரண்டாவது, இந்த சூனேமியாள் செய்த நல்ல காரியம் என்ன என்று சொன்னால், அவள் ஊழியத்திற்கு சிறந்ததை செய்தாள், பரிசுத்தமான காரியங்களை செய்தாள். என்னது? ஊழியத்திற்கு சிறந்தது, அதாவது பெஸ்டா அவ பண்றா, பெஸ்டா பண்ணுகிறா. இந்த தீர்க்கதரிசி எனக்கு உணவு தாருங்கள் என்று சொல்லி ஒருபோதும் கேட்கல. இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க? உணவு கொடுத்தார்கள். எனக்கு ஒரு அறையை நீ கட்டி கொடு, நான் இங்கு ஊழியம் செய்ய வந்து போவதற்கு எனக்கு இது உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி ஒருபோதும் இந்த பெண்மணி இடத்திலே கேட்கவில்லை. ஆனால் இந்த பெண்மணி தன்னுடைய உள்ளத்திலே நினைக்கிறாள், இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னால் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு மாடியில் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுகிறார். அதில் ஒரு கட்டிலை போடுறாங்க, மெத்தையை போடுறாங்க, அவருக்கு வெளிச்சத்திற்கு குத்து விளக்கு, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் வைத்து அவள் செட் பண்ணி விடுகிறார்கள். இன்று நாம் ஊழியத்தினுடைய பாதைகளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கடவுளுக்கு சிறந்ததை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு சிறந்ததை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப சிறப்பான காரியங்களை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் நாம் பரிசுத்தமான காரியங்களை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஊழியங்களுக்கு சில நேரங்களில் கூப்பிட்டா தான் ஆட்கள் வருவாங்க. ஊழியங்களுக்கு கூப்பிட்டா தான் ஆட்கள் வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வந்து விட்டோம். இந்த சூனேமியாளிடத்தில் யாரும் கூப்பிடவில்லை, யாரும் சொல்லவில்லை. அந்த மனிதனும் அதை குறித்து எந்த விதமான காரியங்களையும் கேட்கவே இல்லை. ஆனால் அவளாகவே தானாக முன்வந்து ஒரு காரியத்தை செய்கிறாள். அதுதான் அவளுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு அது காரணமாக அமைந்தது என்று சொல்லி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கூப்பிட்டா வாரது இல்லை என்று சொன்னால் நம்ம தள்ளி விடுவது, 2 காரியங்களை செய்வோம். இந்த ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொரு திருச்சபைகளுக்கு செல்கிறோம், இந்த 2 காரியங்களை பண்ணுவோம். ஒன்று, கூப்பிட்டு இந்த ஊழியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுவோம். இல்லை என்று சொன்னால் சில காரியங்கள் அவர்களை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த ஊழியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை ப்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் உங்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு நீங்கள் எதை செய்யணும்னு சொன்னால், உங்களை கூப்பிட்ட பிறகு அல்ல, உங்களை தள்ளினதற்கு பிறகு அல்ல. இந்த உலக வாழ்வில் நீங்களாகவே ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எதை புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், ஒரு ஆளால் மட்டும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதற்காகத்தான் யாரையெல்லாம் வைத்திருக்கிறாரு? உங்களை எல்லாரையும் கடவுள் வைத்திருக்கிறார். இந்த பாகலூர் திருச்சபை இந்த இடத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த திருச்சபை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த திருச்சபையுடைய ஊழியங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த திருச்சபையினுடைய அனைத்து உறுப்பினருடைய செயல்பாடு எங்க வேணும்? இந்த திருச்சபைக்குள்ள வேணும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, பாஸ்டர்ஸ் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, நாங்கள் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் நார்மலாக இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வேலை செய்தால் போதுமானது, நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம், சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம், அப்படி போகிறோம் என்று சொல்லி நினைத்து கொள்கிறவர்கள் உண்டு. நாங்கள் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நீங்கள் ஊழியத்திற்கு சேவை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு குடும்பமும், ஒருவேளை எந்த குடும்பமும் இதில் மாறி நிற்க முடியாது. நாங்கள் எங்களுக்கு கடவுள் ஊழிய அழைப்பை எங்களுக்கு தரலை, ஒரு தனிப்பட்ட மனுஷன் சொல்ல முடியாது எங்களுக்கு கடவுள் எந்த ஒரு ஊழிய அழைப்பையும் தரவில்லை என்று சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் மிக குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன அழைப்பு இருக்கிறது? ஊழியத்தினுடைய அழைப்பு இருக்கிறது. ஊழியன்னு சொன்னால் என்னது? சுவிசேஷம் சொல்றது இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கான அழைப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுவிசேஷம் சொல்லுவதற்கு உதவி செய்வதற்கான அழைப்பு உங்கள் எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஊழியத்தை செய்வதற்கு, அதாவது அந்த ஊழியத்தினுடைய சேவையை செய்வதற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த ஊழியத்தினுடைய சேவையை நீங்கள் சிறந்ததாக செய்தவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமானதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் என்னுடைய ஒரு திருச்சபையிலே நான் பணி செய்து கொண்டிருந்த காலத்திலே, இந்த திருச்சபையினுடைய பணிவிடைகளுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று வருவதற்காக சில வாகன காரியங்கள் எங்களுக்கு தேவைப்பட்டது. அப்போ அந்த திருச்சபையினுடைய ஒரு
இல்லத்திலிருந்து அவர்கள் வாகன காரியங்களை ஒழுங்கு செய்வார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது போல ஒவ்வொருத்தரும் வந்து உதவிகளை செய்வார்கள். சில நாட்கள் தாண்டுகிற போது அவர்களுக்குள்ளே மனதில் ஒரு எண்ணம், நாங்கள் எதுக்கு இது கொடுத்து உதவ வேண்டும், எதுக்கு நாங்கள் வாகனங்களுக்காக நாங்கள் ஓட வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே உருவானது. ஒரு நாள் திருச்சபையிலே விடுமுறை வேதா பள்ளி நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த விடுமுறை வேதா பள்ளிக்காக நாங்கள் பல இடங்களிலே சென்று பிள்ளைகளை வாகனத்தில் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தோம். அன்றைக்கு என்னிடத்திலே சொன்னாங்க, ஐயா நாங்கள் வீட்டில் யாருமே கிடையாது, நீங்கள் வண்டி எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். 2 நாள் நாங்கள் வீட்டில் இல்லை என்று சொல்லி எல்லாரும் வேலைகள் இருப்பதாக சொல்லிவிட்டார்கள். வாகனம் இருக்கிறது, கீயும் இருக்கிறது, ஆனால் வீட்டில் அந்த கீகள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த வீட்டினுடைய வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன். சரி, இந்த பிள்ளைகளுக்கு நேரமாகிறது என்று சொல்லி அந்த வீட்டினுடைய வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன். ரொம்ப நேரம் தாண்டி வந்தார்கள், நான் பொறுத்து கொண்டேன். கீயை கொடுத்தார்கள், நான் பிள்ளைகளை அழைத்து கொண்டு விட்டு அந்த விடுமுறை வேதா பள்ளி நடந்தது. விடுமுறை வேதா பள்ளி அன்று மாலையிலே முடிகிறது. மாலையில் முடிந்து இந்த பிள்ளைகளை திரும்ப அதே இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். வண்டியினுடைய கீ கொடுக்கிறவர்கள் வரவே இல்லை. நான் திரும்பவும் காத்து கொண்டிருக்கிறேன். 1 மணி ஆகிறது, 2 மணி ஆகிறது. 2 மணி நேரங்கள் தாண்டி நான் பல ஃபோன்கள் பண்ணுறதுக்கு பிறகு அவர்கள் பொறுமையாக வந்தார்கள். பொறுமையாக வந்து நான் எதையுமே கேட்கவில்லை. கீயை கொடுத்தாங்க, பிள்ளைகளை கொண்டு நான் விட்டு நான் இல்லத்திற்கு வந்து விட்டேன். அன்னைக்கு என்னுடைய வீட்டில் போய் நான் ஒரு முடிவு பண்ணேன், இனிமே இந்த ஊழியத்திற்கு என்று சொல்லி நான் யாருக்கிட்டையும் வாகனம் கேட்கக்கூடாது, ஏதாவது ஒரு வாகனத்தை நம்ம எப்படியாவது அரேஞ்ச் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டே இருந்தேன். அதே டைமில் ஒரு பாஸ்டர் ஒரு வாகனத்தை விற்பதற்காக, அவருக்குடைய ஃபினான்ஷியல் கொஞ்சம் கஷ்டத்தினால ஒரு வாகனத்தை விற்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஒரு டாட்டா சும்மா அவர் வச்சுருந்தார். அப்போ என்னிடத்துல தான் நேரே வந்து கேட்குறாரு, வேறு யார் இடத்துலையும் கேட்கல, என்னிடத்துல வந்து கேட்டார், பாஸ்டர் இப்படி ஒரு டாட்டா சும்மா இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, எனக்கு கொஞ்சம் காசு இப்போது கொடுத்தா போதும், மீதி காசு நீங்கள் அப்புறமாக நீங்கள் கொடுத்தா போதும் என்று சொல்லி என்னிடத்துல வந்து சொன்னார்கள். அப்போது எனக்கு நான் மனதில் இதைத்தானே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அந்த வாகனத்துக்கு ஒரு கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடுத்து நான் வாங்கி கொண்டேன். பல ஆண்டுகள் என்னோடு அந்த வாகனம் இருந்தது. நான் பிறகு அதனுடைய சில வேலை பழுக்கள் அதற்கு அதிகமாக வந்தபடினால் நான் விற்று விட்டேன். என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அநேக ஆண்டுகள் இந்த வாகனம், இந்த டாட்டோ சுமோ என்கிற வாகனம் என்னோடு இருந்தது. நாங்கள் விடுமுறை வேதாப்பள்ளியிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவதற்காக இதை பயன்படுத்துவோம். பஜனை காரியங்களுக்கு செல்வதற்காக நாங்கள் பயன்படுத்துவோம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை செய்ய வேண்டியது போதகர் அல்ல. யார் செய்யணும்? சபை மக்கள் செய்ய வேணும். நாங்கள் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஊழியத்தில், அதாவது அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஊழியம் சிறப்பாக நடைபெறுவதற்காக இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் தனிப்பட்ட குடும்பங்களையும் கடவுள் பயன்படுத்துகிறார். யாரும் நீங்கள் இதிலிருந்து சொல்ல முடியாது, எங்களை கடவுள் பயன்படுத்துவதற்காக அழைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. நீங்கள் செய்யலை, அவ்வளோதான். உங்களை ஏற்கனவே கடவுள் இந்த ஊழியத்தினுடைய பாதைகளுக்காக சேவை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். நீங்கள் திருச்சபைக்கு காணிக்கை கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார். திருச்சபையில் உழைப்பதற்காக அழைத்திருக்கிறார். ஊழிய காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணல? அதை செய்யவில்லை. சூனேமியாள் தன்னுடைய வாழ்வில் எதை செய்கிறாள் என்று சொன்னால், அவள் ஊழியத்திற்கு சிறந்ததை செய்கிறாள். தங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொடுக்குறா இல்லையா? ஒரு சின்ன ரூமை கூட கொடுத்துட்டு இல்லைன்னு சொன்னால் இங்கேயே நீங்கள் தங்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிற வார்த்தை கூட சொல்லலாம். அவருக்கு என்ன தானே அரேஞ்ச் பண்ணுறாரு? ஒரு ஸ்பெஷல் ரூம். நம்ம இருக்கிற ஒரு ரூமில் அவர் இருக்க வேண்டாம், ஒரு ஸ்பெஷல் ரூமை அவருக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஸ்பெஷல் ரூமை அவருக்கு அரேஞ்ச் பண்ணி அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் சரியாக செய்து அவர்களை உபசரிக்கிற சரியான பணிவிடைகளை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இந்த சூனேமியாள் செய்த நல்ல காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13 மற்றும் 14 வசனங்களை எடுத்தோர் வாசிக்கலாம். போதும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மூன்றாவதாக இந்த சூனேமியாள் செய்த நல்ல காரியம் என்ன என்று சொன்னால், அவர்கள் எதிர்பார்ப்பு இல்லாதவளாய், பெருமை இல்லாதவளாய் சேவை செய்தாள். அவர்கள் என்ன இல்லை, அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாதவளாய், பெருமை இல்லாதவளாய் அவர்கள் இந்த ஊழியத்தை செய்தார்கள். இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு மனசில் ஒரு எண்ணம் உருவானது. என்ன எண்ணம் உருவாச்சுன்னா, இந்த பெண்மணி நம்மை அடிக்கடி அவர்கள் சரியாக கவனிக்கிறார்கள், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு வீடை ஒரு ரூமை வச்சு தந்திருக்கிறாங்க, எல்லா வசதிகளையும் செய்து தந்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த பெண்மணி உள்ளத்தில் ஏதோ ஒரு ஜெப வேண்டுதல்கள் இருக்கலாம்.
ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், நான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கலாம் என்று சொல்லி அவர் மனசில் நினைக்கிறபடியினால அவருடைய சூனேமியாளை அழைக்கிறார். அழைத்து கூட்டு சூனேமியிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, இல்லை நாங்கள் அரசன்கிட்ட யார்கிட்டையா பேசணுமா, நீ என்னை இவ்வளவு நன்றா கவனிச்சுட்டு வாரியே, ஏதோ ஒரு தேவை என்னுடைய மனசில் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, நான் யாரிடத்திலேயாவது உன்னுடைய ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காக நான் பேச வேண்டி இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டி இருக்கிறதா என்று சொல்லி இவர் கேட்கிற போது அந்த பெண்மணி என்ன பதில் சொல்றாரு, எனக்கு தேவையானது பரிபூரணமா எல்லாமே கடவுள் தந்திருக்கிறார், எனக்கு எதுவும் வேண்டாம். அந்த பெண்ணிற்கு ஏற்கனவே குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, அவருடைய கணவரும் வயது சென்று விட்டார், குழந்தை பாக்கியம் இல்லை. இருந்தாலும் இந்த பெண்மணி தன்னுடைய வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பெண்மணியை பொறுத்த மட்டும் இல்லை, இப்போது இருக்கிற வாழ்க்கை நான் சந்தோஷமாக தான் வாழ்கிறேன், இப்போது இருக்கிற வாழ்க்கை எனக்கு போதுமானது என்று சொல்லி எந்த எதிர்பார்ப்புகளையும் தனக்கு வைக்கவில்லை இந்த பெண்மணி. அதனால தான் முதல்ல சொன்னேன், அன்னாளுடைய வாழ்வுக்கும் இந்த பெண்மணிய வாழ்வுக்கும் வித்தியாசம் உண்டு. அன்னாள் தன்னுடைய வாழ்விலே குழந்தை இல்லை என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையினாலே அவள் உள்ளத்திலே குத்தப்பட்டார், ரொம்ப வேதனைப்பட்டான். அடுத்தவர்கள் சொல்ற அந்த வேதனையினாலே குத்தப்பட்டவளாக இவள் ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டுடைய பாதத்திலே அந்த எருசலேம் தேவாலயத்திலே சென்று அவள் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து இந்த குழந்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆனால் இந்த பகுதியில் இந்த பெண் ஒரு கனம் பொருந்திய பெண். இந்த பெண் இடத்துல யாரும் போய் கிண்டல் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக முடியாது. இப்போ ராஜா வீட்டு பிள்ளைன்னு சொன்னால் அப்போ ஈஸியாக கிண்டல் பண்ண முடியுமா? கிண்டல் பண்ண முடியாது. அப்படி கிண்டல் பண்ணுவதற்கு ஆட்கள் யாருமே இல்லை, அவளை தொந்தரவு செய்வதற்கு யாருமே இல்லை, அவளை கஷ்டப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. அதனால இந்த குழந்தை இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை அவளுக்கு ஒரு பெரிய பாரமாகவோ வலியாகவோ அவளுக்கு இருந்திருக்கவில்லை. இப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன கேட்குறாரு, உனக்கு என்ன தேவை இருக்கிறது? அவளுக்கு அது தேவை இல்லை, இருக்கிற வாழ்க்கையை எனக்கு போதுமானது, எனக்கு குழந்தை இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, இப்போ இருக்கிற வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்ந்து முடிக்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவள் எந்த எதிர்பார்ப்பையும் குறித்து அவர்களிடத்தில் சொல்லவில்லை. ஆனால் இந்த மனுஷருக்கு இருப்பு வரல இல்லையா? இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு மனசு கேட்கல, இவ்வளவு நாள் என்னை ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்களே, இப்படியெல்லாம் எனக்கு ரூமெல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க, இவங்களுக்கு நான் ஏதாவது திருப்பி செய்யணும் இல்லையா என்று சொல்லி நினைத்து கொண்டு வேலைக்காரனிடத்தில் கேட்கிறாரு. இந்த பெண்மணியுடைய வாழ்வில் என்ன குறை இருக்கிறது, என்ன தேவையோடு இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, இவங்களுக்கு குழந்தை இல்லை, அவருடைய கணவரும் வயது சென்றவராக மாறிவிட்டார் என்று சொல்லுகிற போது இந்த பெண்மணி இந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த சூனேமியாளை அழைக்கிறார். அழைத்து கொண்டு வருகிற போது இவள் எங்கே நிற்கிறார் என்று சொன்னால் வாசலினுடைய வெளியிலே நிற்கிறான். இது யாருடைய வீடு? சூனேமியாளுடைய வீடு இல்லையா? அந்த பெண்ணுடைய தாழ்மையை பாருங்க. இந்த ரூம் அவருக்குன்னு தான் கொடுத்தாச்சு, இந்த ரூம் அவர் பயன்படுத்தி கொள்ளலாம், அந்த ரூமுக்குள்ள அவர் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம், ஏன்னா அது அவங்களுடைய வீடு. இருந்தாலும் அந்த பெண்ணுடைய தாழ்மையை பாருங்கள். அவள் வாசலினுடைய வெளியிலே நின்று எலிசா தீர்க்கதரிசியை விசாரிக்கிறார், என்னையா சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கிற போது அந்த பெண்மணி எந்த ஆசீர்வாதத்தையும் கேட்கல, இவரா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் உனக்கு ஒரு பிள்ளையை நீ சுமந்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த உலக வாழ்விலே நாம் இன்னைக்கு படிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பகுதியை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால், நாம் இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை குறித்து தேடிக்கொண்டிருக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களுக்காக அதிகமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பெண்மணியுடைய வாழ்வை பாருங்க, இவள் எந்த ஆசீர்வாதங்களை குறித்து தேடிக்கொண்டிருக்கவில்லை, எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் இந்த பெண்மணிக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. ஏன் கிடைச்சிச்சு? இந்த பெண்மணி ஊழியத்திற்கு முதல் இடத்தை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் ஊழியத்திற்கு சேவை செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேடி தான் நீங்கள் போக வேண்டும் என்று அல்ல, ஒரு ஆசீர்வாதத்திற்காக பல நாட்கள் போராட வேண்டியது இல்லை. நீங்கள் கடவுளுக்கு என்று சொல்லி சேவை செய்தாலே போதும், கடவுளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு எது தேவையோ அதை உங்களுக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி சேவை செய்கிற போது நமக்குள்ளே எது இருக்கக்கூடாது என்று சொன்னால், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் சேவை செய்கிறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட என்ன குறை இருக்குதுன்னு சொன்னால், ஒன்று நான் ஆண்டவருக்கு கொடுத்தா எனக்கு என்ன திருப்பி கிடைக்கும்னு யோசிப்பாங்க. ஆண்டவருக்கு என்று சொல்லி நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னால் எனக்கு இதில் என்ன லாபம் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். அநேக திருச்சபைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், அநேகர் ஆண்டவருக்கு சேவை செய்கிறவர்களாக எழும்புகிறார்கள், ஆனால் எங்களுக்கு இதனால் என்ன லாபம்னு யோசிக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த சேவை செய்கிறபடினாலே
அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். ரெண்டு காரியமும் கடவுளுக்கு விருப்பமானதல்ல. ரெண்டு காரியமும் விருப்பமானதல்ல. ஆண்டவருக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்களா, இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி. என்ன ப்ராசஸ்ஸு? ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். கடவுளுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, நாங்கள் எல்லாம் ஊழியக்காரங்க இல்லையா? கடவுளுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். நாங்கள் போய் கடவுளுடைய பாதத்தில் போய் ஜெபிக்க தேவை கிடையாது. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி ஜெபிக்க தேவை கிடையாது. ஏன்னா ஊழியம் செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கலாக என்ன கிடைச்சிரும்? ஆசீர்வாதங்கள் கிடைத்துவிடும். நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியத்திலே சேவை செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த ஊழியத்தில் சேவை செய்கிற போது உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்று சொல்லி ஒன்று இருக்கக்கூடாது. இந்த ஊழியத்திலே நீங்கள் சேவை செய்கிற போது உங்களுக்குள்ள பெருமை என்கிற ஒரு காரியங்கள் வரக்கூடாது. அநேகர் இன்றைக்கு சேவை செய்கிற போது அவர்களை பெருமைப்படுத்தி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சேவைகளை அநேகர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு காரியம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். சில இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது சொல்லுவோம், ஆண்டவரே இவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான நன்மைகளை கொடுங்கன்னு ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். சில வீடுகளில் வந்தால் அப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் பாருங்க, அவள் எதிர்பார்த்ததுக்கு மேலான ஒரு நன்மை அல்ல. அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து அவள் வாழ்க்கையில் ஒருபோது கூட எதிர்பார்த்தது கிடையாது, நினைத்தது கிடையாது. தான் இந்த மனிதருக்கு செய்த இந்த சேவை நிமித்தமாக ஒரு நாள் கூட பெருமைப்பட்டதில்லை, ஒரு நாள் கூட பெருமையாக நினைத்ததில்லை. ஆனபடினாலே அவளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அவர் எதிர்பார்க்காத நன்மையை இந்த பெண்மணியுடைய வாழ்விலே கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற அன்பு திருச்சபை மக்களே, இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஆண்டுடைய பாதத்திலே சேவை செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யார் ஒருவர் ஆண்டுடைய திருச்சமூகத்திலே செய்யப்படுகிற அனைத்து ஊழியங்களுக்கும் முதலாக ஓடி 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 அவங்க செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்பார்க்காத நன்மைகளை கடவுள் தருகிறார். யார் ஒருவர் கடவுளுக்கு சிறந்ததை செய்கிறார்களோ, யார் ஒருவர் கடவுளுடைய திருச்சமூகத்திலே பரிசுத்தமானதை செய்கிறார்களோ, யார் ஒருவர் கடவுளுடைய திருச்சமூகத்திலே எதிர்பார்ப்பு இல்லாதபடி பெருமையை குறித்து நினைக்காதபடி ஆண்டுடைய திருச்சமூகத்திலே சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அநேக நன்மைகளை கடவுள் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 2 ராஜாக்களுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16 மற்றும் 17 வசனங்கள். ஒரு குமாரனை பெற்றாள். அவள் ஆசீர்வாதத்தை அவள் பெற்று விட்டாள். அவள் தன்னுடைய வாழ்வில் எதை செய்தாளோ அதனுடைய ஆசீர்வாதத்தை, அதனுடைய நன்மையை அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்விலே அவள் கண்டாள். அவள் எதை காரியத்தை எதிர்பார்க்கல, இந்த ஊழியத்தை செய்வதற்கான பெருமை அவளிடத்தில் வரல. அவள் தன்னுடைய மனதில் எந்த ஒரு காரியத்தையும் போட்டு வைத்துவிட்டு யாராவது என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்றோ, யார்கள் என்னை அவர்களை பிடித்து தள்ள வேண்டும் என்று சொல்ல அவர் ஒருபோதும் நினைக்கல. அவள் மனசில் நினைக்கிறான், இது என்னுடைய கடமை, இது என்னுடைய கடமை என்று சொல்லி அவள் சரியாக நினைக்கிறார்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் சில ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு வருகிற போது நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்குறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் மனசில் அது ஒரு கடமையாக நினைக்கிறீங்க இல்லையா? யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? நான் சொல்கிறேன்னா, பாஸ்டர் ஐயா வந்திருக்கிறாரு, நீங்கள் ஓடி போய் ஒரு டீ போட்டுட்டு வாங்க, இல்லை ஐயாவை நீங்கள் கவனிங்க, இல்லை ஐயாவுக்கு காணிக்க கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோமா? சொல்லலை. நாங்கள் சொல்லாமல் நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்று சொன்னால் இது உங்களுடைய கடமை என்று நீங்கள் செய்கிறீர்கள். அதே போல நீங்கள் ஆலய பிரகாரத்திலும் நீங்கள் கடந்து வருகிற போது உங்களுக்கென்று சொல்லி இருக்கிற ஒரு கடமை இருக்கிறது. அதை நீங்கள் செய்து நிறைவேற்றுகிற போது நீங்கள் எதிர்பார்த்த நன்மை அல்ல, எதிர்பார்ப்புக்கு மேலான நன்மை அல்ல, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுடைய வாழ்விலை தருவார் என்று சொல்லி தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தையும் கூட நம்ம அந்த இடத்துல கண்டுகொள்ள முடியும். நீங்கள் 2 ராஜாக்களுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனம். ஏழு தரம் துப்பி தன் கண்களை திறந்தான். இதை நான் ரொம்ப விளக்க தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். பிள்ளைய அவங்க பெற்றுட்டாங்க. இந்த பிள்ளை சற்று வளர்ந்து விட்டது. ஒரு 5 வயசு 6 வயசு ஆயிருக்கும்னு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளை நல்லா ஓடி ஆடி விளாடுகிற ஒரு பருவத்தில் அவன் வந்து விட்டான். இப்போது இந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனார் இருக்கிற அந்த வயல் நிலத்திலே போய் தகப்பனார் செய்கிற பணிகளை எல்லாம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான்.
திடீரென்று சொல்லி இந்த பிள்ளைக்கு ஒரு தலைவலி வருகிறது. அப்போ தகப்பனார் இடத்துல சொல்கிறான், எனக்கு ரொம்ப தலைவலி வருகிறது, தலைவலி கடுமையாக இருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி இந்த பிள்ளை சொல்லிக் கொள்கிறான். அப்போ தகப்பனார் வேலையாள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் தாய்கிட்ட கொடு என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அப்போ தாய்கிடத்தில் கொண்டு பிள்ளை கொடுக்கப்படுகிறான். தாயினுடைய மடியிலே பிள்ளை இருக்கிறான். கொஞ்சம் நேரம் தாண்டுகிற போது அந்த மடியில் இருந்த வண்ணமாக பிள்ளை இறந்து விடுகிறான். இந்த பெண்மணிக்கு ஒரே வருத்தம், நான் கடவுள்கிட்ட இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கல, கடவுள் கொடுத்தாரு, ஆனால் இந்த கடவுள் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து விட்டாரு என்று சொல்லி அந்த பெண்மணி வருத்தப்பட்டவளாக அடுத்து ஒரு காரியத்தை செய்கிறாள். எங்கள் பையனும் யார் இடத்துல இதை குறித்து சொல்லலை, தன்னுடைய கணவராடத்தில் இதை குறித்து சொல்லவில்லை, வேலையாட்கள் இடத்துல யாரிடத்திலும் இதை குறித்து சொல்லவில்லை. தன்னுடைய கணவரிடத்துல ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறான், எனக்கு ஒரு வாகனத்தை அரேஞ்ச் பண்ணுங்க, நான் யாரை பார்க்க போனோம், எலிசா தீர்க்கதரிசியை நான் பார்க்க போக வேண்டும் என்று சொல்லி இவள் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போய் இந்த காரியத்தை சொல்லி அவள் அழுது அவருடைய பாதத்தில் விழுகிற போது அவர் சொல்லுகிறார், ஒரு தடியை கொடுத்து சொல்கிறான், இந்த தடியை கொண்டு பிள்ளையின் மீது வை என்று சொல்லுகிறான். அப்போ இந்த பெண்மணி விடல, நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி வருந்தி இந்த எலிசா தீர்க்கதரிசி அழைக்கிறார். இந்த எலிசா தீர்க்கதரிசி வருகிறார். அந்த பிள்ளையினுடைய சரீரத்தில் உயிரில்லாத சூழ்நிலையிலிருந்து அந்த பிள்ளை உயிர் பெறுவதற்கு இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு அற்புதத்தை அந்த இடத்திலே செய்கிறார். இந்த இடத்திலே நான் எதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்று சொன்னால், கடவுளுக்காக நீங்கள் சேவை செய்கிற போது இப்போது கடவுள் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை தருகிற தேவன் மட்டுமல்ல, அவர் காலங்களையும் தாண்டி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். அவர் காலங்களையும் தாண்டி உங்கள் குடும்பங்களை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு சில நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே, நான் இன்னைக்கு இந்த சூனேமியோட கதையில் சொன்ன போல நாங்கள் உமக்காக நாங்கள் சேவை பண்ணோமே, எங்கள் வாழ்க்கையில் என்ன கிடைச்சிது, இந்த சீஷர்கள் சொன்னது போல நாங்கள் உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்னதான் எங்களுடைய வாழ்வில் கிடைத்தது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சூனேமியோடைய வாழ்வின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால், கடவுளுக்கு நீங்கள் இப்போது செய்கிற சேவை காலத்தை தாண்டியும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும், காலத்தை தாண்டியும் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு அநேகர் இந்த ஆலயத்தில் இருக்கிற அநேக மக்கள் கடவுளுக்காக காணிக்கை கொடுக்கிறவர்கள், தசம பாகங்களை கொடுக்கிறவங்க, கடவுளுக்காக பல நிலைகளிலே ஆண்டவருக்காக காணிக்கைகளை கொடுக்கிறவங்க, ஆண்டவருக்காக உழைக்கிறவர்கள், ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்கள். உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை மட்டுமல்ல, காலத்தை தாண்டியும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார், உங்கள் சந்ததிகளையும் காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அதற்கு மாற்று கருத்தே இல்லை, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சந்ததிகளையும் தாண்டி கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார். எந்த ஆபத்து மோசம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபத்து மோசம் வந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு பெரிய ஆக்சிடென்ட் உங்களுடைய வாழ்வில் வந்திருக்கும், ஒன்றுமில்லாமல் அது போயிருக்கும், அது எது என்று சொன்னால் காலத்தை தாண்டியும் நீங்கள் ஏற்கனவே கடவுளுக்கு செய்த சேவையினுடைய பிரதிபலன் தான் அது. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம காணுகிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு, இல்லையா? இந்த குடும்பத்தை ஏன் கடவுளுக்கு ஒரு ஸ்பெஷல் குடும்பம்? இந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பம் அவருக்கு ஸ்பெஷல் குடும்பம். யாரு? இந்த சூனேமியாள் குடும்பம். அதே போல புதிய ஏற்பாட்டுடைய புஸ்தகத்திலே மத்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற போது மார்த்தாள், மரியாள், லாசரு யாருக்கு பிரியமான குடும்பம்? இயேசுவுக்கு பிரியமான குடும்பம். இந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சு? லாசரு மரித்து போறான், இல்லையா? ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே இருக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? யோவான் 11:35 வாசிங்க. போதும். இயேசு கண்ணீர் விட்டான். யார் கண்ணீர் விட்டாரா? யாருக்காக? லாசருக்காக கண்ணீர் விட்டார், இல்லையா? அந்த குடும்பத்திற்காக கண்ணீர் விட்டாங்க. ஏன்? அந்த குடும்பம் ஏன் ஆண்டவருக்கு ஸ்பெஷல்? அவர்கள் ஊழியத்திற்காக செயல்படுகிற குடும்பம். ஆண்டவர் எங்கே போனாலும் எங்கே தான் வருவார்? அந்த பகுதிகளிலே ஊழியம் செய்வார் என்று சொன்னால் இந்த மார்த்தாள் மரியாளுடைய இல்லத்தில் வந்துதான் அவர் உணவு அருந்திவிட்டு கடந்து செல்வார். ஆண்டவரை போஷிக்கிற ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திற்கு தான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இந்த குடும்பத்திற்கு தான் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான காரியத்தை அங்கு செய்கிறார். அங்கு ஒரு மரணம் வந்த போதிலும் கூட அந்த இடத்திலே அந்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் என்ன அவருக்கு என்ன அவர் ஏதாவது முன் பந்தங்கள் ஏதாவது இருந்ததா? இல்லை. அவருடைய ஊழியத்தினுடைய பாதைகளில் இந்த குடும்பம் சூனேமியாளுடைய குடும்பத்தை போல இருந்தபடியினாலே இப்படி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவர்களுக்கு. அந்த லாசரு இறந்ததை
நினைத்து இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் விடுகிறார். அந்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். இன்றைக்கு இதை கேட்கிற அன்பு திருச்சபை மக்களே, நீங்களும் தொடர்ந்து இந்த உலகத்தில் நீங்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் உலகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இல்லையோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்க. சில ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சில ஆசீர்வாதங்களை சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம், ஆண்டவருக்காக அப்படி ஊழியத்திற்காக நீங்கள் சேவை செய்கிற போது இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நீங்கள் கேட்க தேவை கிடையாது, அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அல்ல, எதிர்பார்ப்புக்கு மேலான நன்மைகளும் அல்ல. நீங்கள் அந்த நன்மையை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்குமா, இப்படி ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்குமா, நம்ம பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைகளில் இருப்பார்களா என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற அளவிலே கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்த குடும்பமாக இருக்கட்டும், கடவுளுக்காக உழைத்த குடும்பங்களாக இருக்கட்டும், கடவுளுக்காக தங்களுடைய உடைமைகளை கொடுத்தவர்களாக இருக்கட்டும், ஒரு பொருளை நீங்கள் கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய இல்லத்தை ஊழியத்திற்காக திறந்து கொடுத்த குடும்பங்களாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்திலே கடவுள் செய்கிற காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை உங்களுக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, காலத்தை தாண்டியும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலத்தை தாண்டியும் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.